ஸ்டோரி மேக்ஸ் ஆப் டிவில எப்படி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் அதுல செட் ஆயிடக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டையும் கேன்சல் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஸ்டோரி மேக்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே சப்ஸ்கிரிப்ஷன் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கேன்சல் பிளான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு கேன்சல் பிளான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே எதற்காக நீங்க வந்து கேன்சல் பண்றீங்களோ அதற்கான ஒரு ரீசன் அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்சல் பிளான் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ணிருப்பீங்க, அதுவுமே பாத்தீங்கன்னா வந்து கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆனதுக்கான அந்த மெசேஜ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்திருக்கும், நீங்க அதையுமே வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு ஸ்டோரி மேக்ஸ்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டையும் கேன்சல் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா டிடெக்ட் வந்து பண்ண மாட்டாங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.